2020 காலகட்டங்களில் நெடுஞ்சாலைத்துறையில் ஊழல் முறைகேடு நடந்ததை கண்டறிந்து கண்காணிப்பு பொறியாளர் அவர்கள் மிகப்பெரிய அளவுக்கு டெண்டரில் முறைகேடு நடந்ததாகவும் கோட்ட பொறியாளர்களை மிரட்டி உதவி பொறியாளர்களை மிரட்டி கண்காணிப்பு பொறியாளர் மிகப்பெரிய அளவுக்கு அரசுக்கு பொருளாதார இழப்பை ஏற்படுத்தியும் ஊழல் முறைகேடுகளை செய்தும் அவர் கருப்பு பணத்தை அவர் பதுக்கி வைத்திருக்கிறார் என்ற தகவல் அறிந்து அது சம்பந்தமான தகவலை நம்ம கேட்டு தகவல் அறிவு உரிமைச்சட்டத்தில் நம்ம மனு போட்டோம். அந்த வழக்கு விசாரணைக்கு வந்திருக்கு. மாநில தகவல் ஆணையர் செல்வராஜ் ஐயா அவர்கள் தான் இந்த தகவலை விசாரணைக்கு கொண்டு வந்திருக்காங்க. கோயம்புத்தூர் மாவட்டத்தில் 2020 காலகட்டங்களில் நெடுஞ்சாலைத்துறையில் நடந்த ஊழல் முறைகேடுகளுக்கு யார் பொறுப்பாவது? அரசியல்வாதிகள் என்பதை தாண்டி அரசாங்க அதிகாரிகள் அவர்கள் தனியாக கருப்பு பணம் பதுக்குவதற்கும் வெளிநாடுகளில் சொத்து சேர்ப்பதற்கும் இந்த வேலைகளை செய்திருக்கார். அதற்குண்டான ஆவணங்கள் நமக்கு வந்திருக்கு. விசாரணைக்கு வருகிற பொழுது மாநில தகவல் ஆணையர் செல்வராஜ் ஐயா அவர்கள் நடுநிலையான விசாரணை செய்து இதில் தீர்ப்பு வழங்கி கண்காணிப்பு பொறியாளர்களுக்கு பொதுத்த மனுதாரருக்கு அபராத தொகை இது பண்ணியும் அந்த ஊழலை கண்டுபிடிக்கிற வகையில் நடுநிலையான தீர்ப்பு வரும் என்று எதிர்பார்ப்போம்.